ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் எஸ்சிஆர்டி சிலபஸில் சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசனில் நமக்கு அவகேடோ நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நோட் பண்ணிக்கோங்க. டாபிக் என்ன, அவகேடோஸ் நம்பர்னா என்னென்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அவகேடோஸ் நம்பர்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன டாஸ்க் இருக்குது. என்ன டாஸ்க் அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் அந்த இமேஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ இமேஜஸோ ஒரு கிஃபோ, ஸோ அது எதை டினோட் பண்ணுது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களா? ஓகே, ஸோ ஃபைண்ட் அவுட் திஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். வெரி குட், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? ஸோ அப்படியே அது கமெண்ட்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கவுண்டிங் த நம்பர், ஸோ நம்பரை என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 1 2 3 4 5 நமக்கு கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ பீக்கர் வச்சு டெஸ்ட் டியூப் வச்சு ஏதோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் நம்ம எங்கே ஜென்ரலாக பண்ணுவோம், கெமிஸ்ட்ரியில் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போது ஃபைண்டிங் நம்பர்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரின்னு வந்திருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, அவகேடோ நம்பர்ஸ் அப்படின்னா நத்திங் பட் ஸோ கவுண்டிங் நம்பர்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. நம்ம கெமிஸ்ட்ரியில் கவுண்ட் பண்ணுற நம்பர்ஸை தான் நம்ம அவகேடோ நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக நம்ம மேத்தமெட்டிக்ஸில் தானே கவுண்ட் பண்ணுவோம், கெமிஸ்ட்ரியிலே நம்ம கவுண்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் எஸ், நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். அந்த நம்பரோட நேம் தான் அவகேடோஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அனாலஜியோடு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இங்கே இருக்கிற மார்பிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜாரில் இருக்கிற மார்பிள்ஸை நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணணும். பட் அதுக்கு உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, அந்த மார்பிளை நீங்கள் டச் பண்ணக்கூடாது அண்ட் நீங்கள் வந்து அந்த ஜாரை வந்து டேர்ன் பண்ணியும் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? பட் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மார்பிளை கவுண்ட் பண்ணணும். எவ்வளோ மார்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? ஸோ எத்தனை பேர்லாம் பாசிபிள்னு நினைக்கிறீங்க? நோ, நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா. பிகாஸ் நமக்கு நம்மளோட ஜார் பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் சைட் தான் தெரியுது, அதை டச்சும் பண்ணக்கூடாது. அப்படின்றப்போ நம்மளால் அதை கவுண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இதுவே ஒரு ஜாரில் 20 மார்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். டோட்டலாக நம்மக்கிட்ட 5 ஜார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நம்மளோட டோட்டல் மார்பிள்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? ஈஸியாக ஆன்சர் பண்ணுவீங்க இல்லையா. எஸ், ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஒரு ஜாரில் 20 மார்பிள் ப்ரெசென்ட் ஆகிருக்கு டோட்டலி ஐ ஹாவ் 5 ஜார்ஸ். அப்போது எவ்வளோ மார்பிள்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது? எஸ், வெரி குட், 100 மார்பிள்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு குரூப்பாக நான் சொன்னேன் அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் இதுவே ஸோ நான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்த்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? அதை டச் பண்ணக்கூடாது, ஸோ அதை நம்ம டேர்ன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ அப்படின்னு சொன்னால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆன்சர் வந்து பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுக்கும் இப்போ நம்ம பார்க்குற அவகேடோ நம்பருக்கும் என்ன ரிலேஷன் தானே நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. இட் இஸ் நத்திங் பட் மோல் அப்படின்னா, ஓகேங்களா. ஸோ லைக் இந்த ஜார் இல்லைன்னா இந்த பேக் மாதிரி தான். ஸோ நம்மளோட மோல்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப்பாக இருக்கும். ஸோ அந்த குரூப்புக்குள்ளே இப்போ இந்த ஜாருக்குள்ளே என்ன இருந்துச்சு, நமக்கு மார்பிள்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ஜாருக்குள்ளேயோ இல்லை பேக்லேயோ அந்த குரூப்லேயோ என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்க போது, ஆட்டம், மாலிகூல்ஸ் ஒரு அதர் பார்ட்டிகல்ஸ் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்க போகுது. ஸோ அதை நம்ம கவுண்ட் பண்ணுறதை தான் நம்ம அவகேடோ நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஜாருக்குள்ளே மார்பிள்ஸை கவுண்ட் பண்ண மாதிரி அந்த குரூப்புக்குள்ளே என்ன கவுண்ட் பண்ண போகிறோம், ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 டசன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ 1 டசன்னா அது என்ன மீன் ஆகும்? ஓகேவா? 12ன்னு உங்களுக்கு மீன் ஆகும். ஸோ இப்போ நான் 12 எக்ஸுன்னு சொல்லலாம், இல்லை 1 டசன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, சிம்பிளாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இப்போ 12 கலர் பென்சில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் 12 கலர் பென்சில்ஸ்னு சொன்னாலும் கரெக்டு தான், அண்ட் 1 டசன் அப்படின்னு நான் சொன்னாலும் கரெக்டு தானே. ஸோ சேம் அதே மாதிரி தான் 1 மோல் அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பரை என்ன பண்ணுதுன்னா இண்டிகேட் பண்ணுது. ஸோ அது என்ன ஒரு ஸ்பெஷலான நம்பர்னு நம்ம பார்த்துடலாமா? ஓகே, என்ன நம்பர் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் 6.022 × 10⁻23. ஸோ அவ்வளோ பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த
குரூப்பில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஜாரில் 20 மார்பிள்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 1 மோல் அப்படின்னா 6.022 இன்ட்டு 10⁻23 பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த நம்பரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அவகேடோ நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். கிளியராக? ஓகே. ஸோ இப்போது அவகேடோ நம்பரில் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ அப்போ எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அதை பவர் இல்லாமல் நம்ம ரிட்டர்ன் பண்ணோன்னா எவ்வளோ வருது பாருங்கள். 602 200, 0000ன்னு போயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இவ்வளோவுமே நம்ம எனி டைம் நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 6.022 இன்ட்டு 10⁻23 பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னால் என்னென்னா லைக் மார்பிள்ஸ் மாதிரி ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் இல்லை அதர் பார்ட்டிகல்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் நம்ம 1 மோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதில் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா, ஸோ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, 12 கார்பன் ஆட்டம்ஸில் தான் இதை ஃபஸ்ட்டு நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. சரி, இதை யார் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அவரோட நேமே பார்த்தீங்க அப்படின்னா அமெண்டோ அவகேடோ தான். ஸோ அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணனால அந்த நம்பரோட நேம் வந்து அவகேடோ நம்பர் அப்படின்னு சொல்லி அவர் வச்சுட்டாரு. சரி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 மோல்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் இப்போ ஒரு 1 மோல் ஆஃப் பாப்கார்னை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ கவர் பண்ணும் தெரியுங்களா? ஸோ நம்ம எர்த்தோட டெப்த்தை பார்த்தீங்கன்னா 0.59 கிலோமீட்டர்ஸ் ஆர் 590 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம எர்த்தை வந்து கவர் பண்ண போகுது. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப லாங்கான ஒரு நம்பராக நமக்கு இருக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? ஸோ சயின்டிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் கவுண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக எப்படி நடக்குது நம்ம இந்த நம்பரால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்க்கெலாம், அதுக்கு எல்லாமே கெமிஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நம்பர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேத்தமெட்டிக்கலில் நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரான்ஸோ ப்ரோட்டான்ஸோ அதில் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன நம்பர் யூஸ் பண்ணுறோம், அவகேடோ நம்பர் யூஸ் பண்ணுறோம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் it. அவகேடோ நம்பர்னா 6.022 into 10⁻23. that means 1 mole. ஸோ 1 மோலில் நமக்கு திஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இப்போ வாட்டரோட 1 மாலிகுல் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு நம்ம பார்க்கலாமா? ஸோ இப்போ 1 மோல் ஆஃப் வாட்டர்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா 6.22 into 10⁻23 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அப்படி நமக்கு மீன் ஆகும். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம், 1 மோல் அப்படின்னா 6.022 into 10⁻23 பார்ட்டிகல்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். ஸோ அது கண்டுபிடிச்சவரோட நேமவே வந்து அதோட நேமுக்கு வச்சுட்டாங்க, அவகேடோஸ் நம்பர்னு வச்சுட்டாங்க. ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸை நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். கெமிஸ்ட்ரியை ஈஸியாக நம்ம மேக் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ என்ன டாப்பிக்கில் வேணுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எந்த ஸ்டாண்டர்ட், எந்த சப்ஜெக்ட், எந்த போர்டாக இருந்தாலும் ஓகே தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.